الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله الطيبين وأصحابه الشاكرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا مات العبد انقطع عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. رواه முஸ்லிம். புகழனைத்தும் இந்த உலகத்தையும் உலகில் உள்ளவற்றையும் படைத்து பரிமாறக்கூடிய அபுல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. ஆமீன். ஸலவாத்தும் ஸலாமும் உயர்வுக தூதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்களின் மீதும் அவுலியாக்கள், அக்தார்கள், இறைநேசர்கள், சாலிஹீன்களின் மீதும் குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே இருக்கின்ற நாம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய கிருபையினால் நம்முடைய ஹலாலான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவானாக. எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முழுமையான ஷிஃபாவை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. எல்லா விதமான சிரமங்களில் இருந்தும் எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு உண்டான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. கடன் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக. மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் யாரெல்லாம் தீங்கு விளைவிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹிதாயத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இஸ்லாம் இந்த உலகத்திற்கு பலவிதமான நடைமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த நடைமுறைகளிலே ஒன்று இஸ்லாத்திற்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை, சொத்துக்களை வக்ஃப் செய்வது. இதுவும் இஸ்லாம் காட்டி தந்த மிக அற்புதமான நடைமுறைகளிலே ஒன்று. மக்கள் தங்களுடைய சம்பாத்தியத்தில் இருந்து ஒரு பங்கை தான தர்மங்கள் செய்ய வேண்டும். பொது காரியங்களுக்காக வேண்டி அதிலிருந்து ஒரு பங்கை அவர்கள் தர்மம் செய்ய வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி வக்ஃப் செய்தால் அது நல்லது என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படி வக்ஃப் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய கைவசத்திலே இருக்கக்கூடிய சொத்திலிருந்து 1/3 பங்கை மட்டும்தான் வக்ஃப் செய்வதாக இருந்தால் 1/3 மட்டும்தான் வக்ஃப் செய்ய வேண்டும். முழுவதுமாக செய்யக்கூடாது, அல்லது அதில் பாதியை செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் நம்முடைய இஸ்லாம் நமக்கு கூறி காட்டுகிறது. அப்படி வக்ஃப் செய்யும் பொழுது வக்ஃப் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு முன்பே அந்த வக்ஃப் செய்வதை அவர்கள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையையும் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மௌத்திற்கு பின்னால் சொத்து நிறைய இருந்துச்சு, வக்ஃப் செய்ய முடியாமல் போகிவிட்டது
என்ற ஒரு கை சேதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே வக்ஃபு செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய மௌத்திற்கு முன்னால் அதை செய்து விட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும் அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காட்டுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி ஐ யஅதிய அஹதக்குமுல் மௌத். உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் நாம் கொடுத்த அந்த ரிஸ்கிலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், வக்ஃபு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப மௌத்துக்கு முன்னாலேயே இந்த வக்ஃபு செய்வது, தான தர்மங்கள் செய்வதெல்லாம் முடித்து பெற வேண்டும். அப்படி மௌத்து வந்து விட்டால், மரணித்து விட்டால், அவனை கபரிலே அடக்கப்பட்டு விட்டால், நாளை மனுஷரிலே அல்லாஹ்விடத்திலே பேசும் பொழுது, அல்லாஹ்வுடைய சமூகத்திற்கு முன்னால் நிற்கும் பொழுது இந்த அடியான் சொல்லுவானாம், இன்னும் கொஞ்ச காலத்திற்கு என்னைய பூமிக்கு நீ அனுப்பிவிட்டால், என்னைய பூமிக்கு நீ அனுப்புனா, அல்லது இன்னும் கொஞ்ச காலம் எனக்கு ஆயுளிலே இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக்கி கொடுத்தால், லவ்லா அஸ்வர்தனி இலா அஜலின் கரீபு, கொஞ்ச காலத்துக்கு என்னை விட்டு வச்ச அப்படின்னா, அடுத்த அடியான் சொல்லுவானாம், நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் தர்மம் செய்து விடுகிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொஞ்ச காலம் என்னுடைய ஆயுங்காலத்தை நீ இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்ட அப்படின்னா, அல்லது இந்த பூமிக்கு திரும்பி செல்வதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தால், என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் நான் இஸ்லாத்திற்காக வேண்டி, இறைவனுக்காக வேண்டி எல்லாத்தையும் சதக்கா செய்து, தான தர்மம் செய்து, வாக்கும் என சாலிகேன், நான் மிக நல்ல அடியானாக, இறைவனுக்கு பிடித்த அடியானாக ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவானா. அடுத்த ஆயத்திலே சொல்கிறான், ஒரு மனிதனுக்கு அவனுக்கென்று விதிக்கப்பட்ட அந்த தவணை, மௌத்துக்கென்று விதிக்கப்பட்ட அந்த தவணை வந்து விட்டால், அவனுடைய தவணைகளில் இருந்து பிற்படுத்தப்படாது. கொஞ்ச நாளைக்கு விட்டு வைப்பான் அப்படின்னு அல்லாஹ் யாரையும் விட்டு வைக்க மாட்டான். அந்த மௌத்திற்கு முன்னால், மௌத்தினுடைய அஜல் வருவதற்கு முன்னால் நீங்கள் தானம் தர்மம் செய்வதாக இருந்தால் செய்து முடித்து விடுங்கள். வக்ஃபு செய்வதாக இருக்கட்டும், தான தர்மங்கள் செய்வதாக இருக்கட்டும், பொது காரியங்களுக்காக வேண்டி உங்களுடைய சொத்துக்களை செலவு செய்வதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மௌத்துக்கு முன்னாலும் முடிச்சிருங்க. மௌத்துக்கு பின்னால் நன்மைகளை சேகரிக்க முடியாது. மௌத்துக்கு முன்னால நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரி, எவ்வளவு நன்மைகளை செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் அது ஒருபோதும் உங்களுக்கு நிராசையாகி விடத்தான் செய்யும். ஆனால் 3 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 3 விஷயங்கள் மௌத்திற்கு பின்னாலும் கூட உங்களுக்கு நன்மையை தொடர்ந்து அதை தந்து கொண்டே இருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இதா மாத்தல் அப்து, ஒரு அடியான் மௌத்தாகிவிட்டால், இன்கதா அமலுஹு, அவனுடைய எல்லா அமலும் துண்டிக்கப்பட்டு விடும், இல்லாமல் சலாசின் 3 அமல்களை தவிர. 3 அமல்கள் மட்டும் மௌத்திற்கு பின்னாலும் அவனுக்கு நன்மையை தொடர்ந்து சேர்த்து கொண்டே இருக்கும் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே முதலாவது சொன்னார்கள், சதக்கத்துன் ஜாரியா. சதக்கத்துன் ஜாரியா, தொடர்ந்து நன்மைகளை வெற்றி தரக்கூடிய அந்த சதக்கா, தான தர்மங்கள், அந்த அப்படிப்பட்ட அமல்களிலே உள்ளதுதான் ஒரு மனிதர் இஸ்லாத்திற்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை வக்ஃபு செய்வது. அது சதக்கத்துல் ஜாரியா. ஒரு ஊர்ல தண்ணி கொஞ்சமா இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, ஒரு கிணறு வெட்டி விட்டாங்க, ஒரு பைப் லைன் இழுத்து விட்டாங்க, அது சதக்கத்துல் ஜாரியா. அல்லது ஒரு பள்ளிவாசல், ஒரு மதரசாவை கட்டினாங்க, அது சதக்கத்துல் ஜாரியா. இப்படி தொடர்ந்து நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஏதாவது அமல் செஞ்சு வச்சா, நீங்க மௌத்தானதற்கு பின்னாலும் கூட உங்களுக்கு நன்மை, அதனுடைய சவாபுகள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். 2வது, ஒரு மார்க்க கல்வியை கற்று அதை தனக்கு தெரிந்த 4 நபருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க கற்றுக் கொடுக்கப்பட்ட நபர், கற்றுக் கொடுத்த நபர் மௌத்தாகிட்டாரு, கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த மார்க்க கல்வி அமல் செய்கிறார்கள், ஓதுகிறார்கள், படிக்கின்றார்கள், அவங்க 4 பேருக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. இதனுடைய நன்மை முதலில் யார் கற்றுக் கொடுத்தாரோ அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். அடுத்து 3வதாக சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு,
ஒருவர் மரணிக்கிறார். மரணிக்கும் பொழுது நல்ல சாலிகான ஒழுக்கமான பிள்ளைகளை அவர் விட்டு செல்கிறார். அவர் வாப்பா அவங்க மௌத்தாயிட்டாங்க. அவர்களுக்காக வேண்டி அந்த பிள்ளைகள் துவா செய்கிறார்கள். அந்த பிள்ளைகள் துவா செய்கிறார்கள், எங்களுடைய வாப்பாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு, எங்களுடைய உமாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சாலிகான தனக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டு சென்றால், இந்த பிள்ளைகளை துவா செய்தால், இந்த பிள்ளைகள் தான தர்மங்கள் செய்தால் அதனுடைய சவாபுகள் மரணித்தவர்களுக்கு கிடைக்கும். மற்றபடி மௌத்தாகிவிட்டால் அவர்கள் முடிக்கப்பட்டு விடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப இதன் காரணமாகத்தான் முஸ்லிம் சமூகத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து ஆரம்பத்தில் இருந்து வக்ஃப் செய்யக்கூடிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய இந்த அமல் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து நடைமுறையில் இருக்கிறது என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எந்த அளவுக்கு என்றால், வக்ஃப் செய்யக்கூடிய அளவுக்கு ஒருவனுக்கு பொருளாதார வசதி சொத்துக்கள் இருந்து அவர் இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லாஹ்விற்காக வேண்டி வக்ஃப் செய்யாமல் எந்த ஒரு நபித்தோழரும் இருந்ததில்லை என ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். மா பகிய அஹது மின் அஸ்ஹாபி முஹம்மதின் லஹு மிக்தாருஹு அலல் வக்ஃபி இல்லா வகஃப. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், வக்ஃப் செய்யக்கூடிய அளவிற்கு ஒருவருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிலே ஒருவருக்கு வக்ஃப் செய்யற அளவுக்கு வசதி இருந்து சொத்து இருந்து அவர் வக்ஃப் செய்யாமல் ஒருபோதும் இருந்ததில்லை என ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸிலே இப்படி இருக்கிறது. எத்தனை சஹாபாக்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி முஸ்லிம்களுக்காக வேண்டி அல்லாஹ்விற்காக வேண்டி வக்ஃப் செய்தார்கள் என்ற கணக்கை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். பலகனி அன்ன அக்ஸர மிம்மா ஸமானீன ரஜுலன் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் அன்சாரி தஸத்தகு பிஸதகாத்தின் மௌகூஃபாத்தின். 80க்கும் அதிகமான நபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிலே நபி தோழர்களிலே 80க்கும் அதிகமான நபர்கள் தங்களுடைய சொத்துக்களை அவர்கள் வக்ஃப் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணிக்கையை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப வக்ஃப் செய்யக்கூடிய இந்த பழக்கம் இஸ்லாமியர்களிடத்திலே ஆரம்ப காலத்தில் இருந்தே அது தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு அமல் தான் வக்ஃப் செய்ய இஸ்லாத்திற்காக வேண்டி பொது நிறுவனங்களுக்காக வேண்டி வக்ஃப் செய்யக்கூடிய இந்த அமல் செயல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறக்கப்படுகிறது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற வசனம் இறக்கப்படுகிறது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் உங்களுக்கு எது பிரியமாக இருக்குமோ அதை நீங்கள் தான தர்மம் செய்யும் வரை நீங்கள் நன்மையை பெற முடியாது என்ற வசனம் இறக்கப்பட்டது. அந்த இறக்கப்பட்ட வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள். இப்படி ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். தனக்கு எது விருப்பமானது எது பிரியமானதோ அதை சதகா செய்தால் நன்மை கிடைக்கும் என்ற செய்தி இறக்கப்பட்டிருக்கிறது என்று சஹாபாக்களிடத்திலே சொன்ன உடனே, இந்த ஆயத்தை கேட்ட உடனேயே அபூ தல்ஹா என்ற சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப பிரியமான தோட்டம் பைருஹா என்ற தோட்டம் இருக்கு, அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்யறேன். தான தர்மம் செய்யுங்க அப்படின்னு ஆயத்து இறக்கப்பட்டிருக்கு. அதை காதில் கேள்விப்பட்ட உடனேயே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எனக்கு பிரியமான தோட்டம் இந்தா இருக்கு, மஸ்ஜித் நபவிக்கு முன்னால இந்தா இருக்குது, அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்கிறேன் என்று சொன்ன சஹாபாக்கள். அப்ப வக்ஃப் செய்யக்கூடிய இந்த பழக்கம் இஸ்லாமியர்களிடத்திலே ஆரம்ப காலத்தில் இருந்தே இஸ்லாத்திற்காக வேண்டி, பள்ளிவாசலுக்காக வேண்டி, மதரசாக்களுக்கு, தர்காக்களுக்கு, இஸ்லாமியர்களுடைய நலன்களுக்காக வேண்டி இப்படி வக்ஃப் செய்யக்கூடிய பழக்கம் ஆரம்ப காலத்தில் இருந்தே நடைமுறையிலே இருந்தது என்று வரலாறுகள் நமக்கு போதித்து காட்டுகிறது. எந்த அளவுக்கு என்றால், நம்முடைய இந்திய நாடு 1440 ஆண்டுகளாக முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழுகின்றோம்.
இத்தனை வருடங்களாக வாழக்கூடிய நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்தியாவிற்கு இஸ்லாம் பரவி விட்டது என்ற வரலாற்று குறிப்பையும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஹிஜ்ரி 5வது ஆண்டில் கட்டப்பட்ட இந்தியாவினுடைய முதல் பள்ளிவாசல் கேரள மாநிலம் கொடுங்கநல்லூர் என்ற அந்த ஊர்ல இருக்கிறது. ஹிஜ்ரி 5லேயே அந்த பள்ளி கட்டப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் இந்தியாவிலே இஸ்லாம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்தியாவிலே இஸ்லாம் பரவி இருக்கிறது. அன்று முதல் இன்று வரை இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை இறைவனுக்காக வேண்டி, இறைப்பணிக்காக வேண்டி அவர்கள் தொடர்ந்து வக்ஃப் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் வரலாற்று குறிப்பிலே காணுகின்றோம். அதுபோன்று கிபி 212வது ஆண்டில் முஹம்மது பின் காசிம் சிந்து பகுதியை ஆட்சி செய்த காலத்தில் இருந்து தொடங்கிய இஸ்லாம் 1799ஆம் ஆண்டு திப்பு சுல்தான் ஷஹீதாக்கப்படும் வரை 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாற்று குறிப்பும் இருக்கிறது. இந்தியாவை 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவருடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாமியர்களுக்கு இது போன்ற பள்ளிவாசல், மதரசாக்கள் போன்ற பொது நிறுவனங்களுக்காக வேண்டி இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களை அதிகமாக வக்ஃப் செய்து இருக்கிறார்கள் என்ற செய்தியும் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். அந்த அடிப்படையில 1955வது ஆண்டு இந்திய அரசு இந்தியாவில் உள்ள வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் கணக்கீடு செய்கிறது. எவ்வளவு சொத்துக்கள் இந்தியாவிலே வக்ஃப் செய்யப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு ஆய்வு நடத்தும் பொழுது 7,85,934 சொத்துக்கள் 1955லேயே இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 7 லட்சத்திற்கு அதிகமான சொத்துக்கள் இந்தியாவிலே மட்டும் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவலை நமக்கு தருகிறார்கள். அதுல தமிழகத்திலே மட்டுமே 60,000 வக்ஃப் சொத்துக்கள் இருக்கு. தமிழகத்திலே மட்டும் 60,000 வக்ஃப் சொத்துக்கள் இருக்கிறது. அதனுடைய மதிப்பு 1.25 லட்சம் கோடி ரூபாய் என்பதாக மதிப்பீடும் சொல்கிறார்கள். இவ்வளவு சொத்துக்களையும் இந்தியாவினுடைய 32 வக்ஃப் வாரியங்கள் இவ்வளவு சொத்துக்களையும் நிர்வகித்து வருகின்றன. இவ்வளவு சொத்துக்களை நிர்வகித்து வரக்கூடிய இந்த வக்ஃப் வாரியம் என்பதும் அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இதுவரை செயல்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி இந்த அறநிலையத்துறை என்பது அது அரசனுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறதோ அதே போலதான் இதுவரைக்கும் வக்ஃபுனுடைய இந்த நிறுவனமும் அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் அது இயங்கி வருகிறது. நடைமுறை ஆட்சியிலே யார் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு தோதுவான நபர்களை அந்த வக்ஃபுனுடைய பொறுப்புதாரியாக அந்த அரசு ஆக்கிக் கொள்ளும். இப்படித்தான் இந்த வக்ஃபுனுடைய நிர்வாக திறன் என்பது இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆட்சியாளர்கள் தான் வக்ஃபை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தேர்ந்தெடுத்து வைத்து இருக்கிறது. இப்படி நடைமுறையில இருக்கக்கூடிய நேரத்திலே தான் வக்ஃபினுடைய சொத்துக்கள் எல்லாம் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது. வக்ஃபினுடைய சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்தி சென்ற 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ வக்ஃப் திருத்த மசோதா 2025 என்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சட்டத்தினால் அது வக்ஃப் திருத்த சட்டம் என்பது போய் அது இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அது திருடக்கூடிய சட்டம் என்ற ஒரு நிலையிலே அதனுடைய சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. எப்படி என்றால் அந்த வக்ஃப் சட்டத்தை நிர்வகிப்பதற்காக வேண்டி கடுமையான சட்டங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்திலே இருந்தது. எனவே அதை நிர்வகிக்கக்கூடிய சட்டங்கள் மிக கடுமையாக இருப்பதினால் அதை நிர்வகிப்பதற்கு ஒரு குழுவை ஏற்படுத்தினார்கள். இந்த குழுவை எப்பொழுது ஏற்படுத்தினார்கள் என்றால் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி, உமையாக்களுடைய ஆட்சி, அதுக்கடுத்து அப்பாசனுடைய ஆட்சிகள் எல்லாம் நடைபெற்றது.
இது முதலாம் நூற்றாண்டிலே உமையாக்களுடைய ஆட்சி நடைபெற்ற அந்த காலத்திலேயே வக்ஃபு சொத்துக்களை பராமரிப்பதற்கு, அவைகளை நிர்வகிப்பதற்கு என வக்ஃபு வாரிய சட்டம் என்பதாக 1955 ஆண்டிலேயே இப்படி ஒரு சட்டத்தை நிர்வகித்து வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி வக்ஃபு வாரியம் என்பதாக ஒன்றை ஆரம்பித்தார்கள். அந்த வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்களிலே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் வக்ஃபு வாரியத்துக்கு தான் அந்த சொத்தினுடைய நிலவரம் என்ன அப்படின்னு தெரியும். எனவே வக்ஃபு சம்பந்தமான அந்த சொத்துக்களிலே பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதற்கு உண்டான தீர்வை வக்ஃபு வாரியம் தான், வக்ஃபு கவுன்சில்ல தான் அதை போய் முறையிடணும். வக்ஃபு கவுன்சில்ல முறையிட்டால் அவர்கள் அதை விசாரித்து அதற்கு உண்டான மார்க்க தீர்ப்பு, ஷரியத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அதை அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இந்த திருத்த சட்டம் என்பது வக்ஃபு சொத்துக்களிலே பிரச்சனை ஏற்பட்டால் வக்ஃபு கவுன்சில்ல போய் நீங்க அணுகக்கூடாது, நேர நீங்க கோர்ட்டுக்கு வந்துடணும். நீங்க கோர்ட்டுக்கு வந்துடணும். கோர்ட்ல எப்படி ஒரு சராசரி மனிதனுடைய சொத்திலே பிரச்சனை என்றால் எப்படி விசாரிக்கப்படுமோ அது போன்று விசாரிப்பார்கள். இங்கே மார்க்க சட்டம், ஷரியத்தினுடைய சட்டம் இங்கே தகர்க்கப்படுகிறது. அதுபோன்று ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா இல்லையா அப்படின்றதை கண்காணிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர், கலெக்டருக்கு உரிமை இருக்கு என்பதாக இந்த வக்ஃபு திருத்த சட்டம் சொல்லுகிறது. ஒரு வக்ஃபுனுடைய வக்ஃபு செய்யப்பட்ட சொத்து அது வக்ஃபுக்குரியதா அல்லது அரசாங்கத்திற்குரியதா, மத்திய அரசுக்கு உரியதா அல்லது மாநில அரசுக்கு உரியதா அல்லது தனிநபருக்கு உரியதா, இப்படி வக்ஃபு சொத்தை மாவட்ட நிர்வாகம், ஆட்சியர் நினைத்தால் அது யாருக்கு வேண்டுமானால் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த திருத்த சட்டத்திலே ஏற்படுகிறது. அதை இது வக்ஃபு சொத்து தானா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மாவட்ட கலெக்டர் இருக்கு, சப் கலெக்டருக்கு இருக்கு. அவங்க நினைச்சா ஒரு வக்ஃபு சொத்தை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு, தனிநபருக்கு கூட அதை கொடுக்கக்கூடிய ஒரு அவலம் ஏற்படுகிறது. எனவேதான் அதை இஸ்லாமியர்கள் மிக வன்மையாக அதை எதிர்க்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் வக்ஃபுனுடைய இந்த சொத்துக்களை எல்லாம், இஸ்லாமியனுடைய சொத்துக்களை எல்லாம் அதை அபகரித்து அரசு சொத்தாக ஆக்குவதற்கு அல்லது தனி நபர்களுக்கு, பெரும் பெரும் செல்வந்தர்களுக்கு உண்டான சொத்தாக அதை மாற்றுவதற்கு உண்டான ஒரு முயற்சி தான் இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா என்பது. இன்னும் சொல்ல போனால் வக்ஃபுனுடைய இடத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்களுடைய கட்டிடங்கள், மாளிகை, அரண்மனைகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது. வக்ஃபுனுடைய இடத்தை அபகரித்து இப்படி கட்டப்பட்டு இருக்கிறது. இப்ப இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவால் அந்த இடங்கள் எல்லாம் அவர்களுக்கு உண்டான இடம் என்பதாக அப்படியே மாற்றப்பட்டு விடும். இப்படி செய்வதற்குத்தான் இப்படி ஒரு சட்டத்தை திருத்த சட்டம் என்பதாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எனவே இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள், வக்ஃபு செய்யப்பட்ட நம்முடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் எதற்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை அதற்காக வேண்டித்தான் பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு அதை பயன்படுத்த கூடாது. எனவே அந்த வக்ஃபு செய்யப்பட்ட அந்த சொத்துக்களை பாதுகாக்கும் நோக்கில்தான் இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டாலும் கூட, இதனுடைய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டாலும் கூட அதற்கு உண்டான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தமிழ் மாநில ஜமாஅத்துல் சபை சார்பாக ஒரே நாளில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலேயும் நடத்துவதாக தீர்மானித்திருக்கிறார்கள்.